அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள், அதாவது அதிகாரம், ஆணவம், அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன். உச்ச சூரிய அலப்பறைகள், அதாவது அதிகாரம், ஆணவம், அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள். இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம். இப்போ சூரியன் வருகிற 14 அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். மேஷத்திற்கு வருகிறார். மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார். இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனூட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம், இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம். அதோட ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும். அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும். நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும். சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான். அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னா அப்படிலாம் கிடையாது. அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும். என்ன அந்த எக்ஸாக்ட் டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோட வீரியம் அதிகமாக இருக்கும். மற்றபடி அதோட தாக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். இப்போ ஏப்ரல் 14 அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன். எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே 15 வரைக்கும். அதாவது ஏப்ரல் 14 முதல் 14 ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்ட் மே 15 அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறார். ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பவர், அதிகாரம், ஆணவம், அகங்காரம் எல்லாமே வரும். அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க. இந்த ஆன்மாவோட இயல்பு, அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும். 3 விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி, மதி, கதிம்பாங்க. இது கதியை குறிக்கும். ஸோ அப்போ உங்களை அறியாமல் நம்ம வெளிப்படுத்துவோம். ஆணவம், அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும். நான்கிற தன்மை வரும். பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும், சிக்கலாகும். அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லுவாங்க குருமார்கள்லாம். ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு. இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கங்க ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள். பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆணவம், அகங்காரமாக பிஹேவ் பண்ணுறதால தான் வருது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அது வெளி ஆட்கள் மட்டுமல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அண்ணன் தம்பி எல்லோர்ட்டையுமே, எதிர் வீடு, பக்கத்து வீடு, எங்கே பார்த்தாலையுமே நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, இந்த தன்மை தான் வரும். இது என்றைக்குமே ஆபத்து. இந்த ஆணவம், அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்பாங்க கிராமத்தில். நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காம அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம், கோபத்தில், அதிகாரத்தில், ஆணவத்தில், திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது, நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும், இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம செயல்பட்டுருவோம். ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு, ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த காலகட்டம் 12 ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும். ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி, கும்பராசி அன்புள்ளங்களும் கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு இதை காட்டுவாங்க. ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி, தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிற மாதிரி, எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வாய்ப்பு வரும். ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும். யார்? கீழ்நிலை மக்கள், வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட. கீழ்நிலை மக்கள்னால் அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க, புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க, அந்த கீழ்நிலையில் தானே இருக்காங்க. இன்றைக்கி போனால் தான், இன்றைக்கி உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதற்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணுறது, தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய ஆள், வித்தைக்காரன், திறமைக்காரன் அப்படின்னு ஒரு அகங்காரத்தில் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நான் சனி பகவான் அது ஆதிபத்தியம் பெற்ற
அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும். 12 ராசிகளுமே இந்த ஏப்ரல் 14 முதல் மே 15 2024 வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும். அப்போ தான் பிரச்சனை வராது. நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கிற தன்மை தான் இருக்கும். நான் பெரியாளா, நீ பெரியாளா, நான் சொல்கிறத நீ கேளு, இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும். எல்லோத்தையுமே வரும். குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈகோவால் தான், இந்த ஆணவத்தால் தான், இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது. ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர். எல்லோருமே அந்த திமிரா பிஹேவ் பண்ணால், எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது, யார் வேலை செய்கிறது, அந்த தன்மை வரும். ஒரு குழப்பம் வரும். இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும். அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்சி வெயில் மண்டையை பழக்குதும்பாங்க. இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு, ஒரு இது இருக்கும். அதில் இந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்னீசினஸ் இருந்தாலே நல்ல ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம். உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம். அதனாலேயும் பிரச்சனை வரும். ஸோ அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள், அந்த ஈகோ, ஆணவம், அகங்காரம், அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல், ஓவராக வெளிப்படாமல், உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு ஜப தியானம் பண்ணிக்கங்க. அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள், மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும், அண்டு உங்களுடைய அந்த மனசு அடங்கணும், நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்ட ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்கள நினச்சிட்டு அமைதியாக உட்காந்திங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க. சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக, நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் எத்தனை சதவீத இன்பங்கள் அண்டு எத்தனை சதவீத துன்பத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஏங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு 40% இன்பம், 60% துன்பம். அப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதியாக வருகிறான். 7ஆம் இடத்ததிபதி 3ல் உச்சமாகிறார். அப்போ மற்றவங்க சூழல் வழியாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ கொஞ்சம் உங்களை அறியாமலேயே ஆணவம், அகங்காரமாக, திமிராக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, தைரியம், வீரிய, பராக்கிரமஸ்தானம். கூட யார் இருக்கா? 2-11 கூடைய அந்த குரு பகவானும் அங்கே இருக்கார். அவர் கோச்சார குரு. அந்தளவுக்கு நன்மைகள் செய்ய மாட்டார். நீங்கள் திமிரா ஓவராக பேசி லாப சிந்தனையோடு முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா சொதப்பும். அதனால தான் துன்பம் 60%. பட்டு மகரத்தை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகள் கூட வரும். அவங்களுக்கு 30% இன்பம் தான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 40%. ஏன்னா அவங்க டோட்டலாக அதை எதிர்பாராமல் செஞ்சு கெடுத்துக்குவாங்க. அவங்கள கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்காது. இது உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும், பட்டு உடல்நிலை தான் அவங்களுக்கு கொஞ்சம் சரி இருக்காது. பேச்சிலையும் கவனம் தேவை. முறிவு, பிரிவு வர்ற மாதிரி பேசாதபடி கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் ராகு, 8ல் கேது இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் ஒத்து வராதபடி முறிவு, பிரிவு வர்ற மாதிரி வந்துடும். அது கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் அந்த சுக்கிரன் வரார். அவர் 2ஆம் இடத்துல உச்சமாகிறதால உங்களை அறியாமல் பேச்சின் வழியாக பாதகங்களை வரவழைத்து கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வழியாக, பெரியவர்கள், மூத்தவர்கள், நல்லவர்கள் வழியால் சில சிக்கலை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் 60%. நீங்கள் திமிரா ஆணவமாக பிஹேவ் பண்ணிங்கன்னா ஆபத்து. பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது. ஏன்னா 5-8 கூடைய அந்த புதனும் அங்கே இருக்கார். ஆனால் நீச்ச வீட்டில் இருந்தாலும் நீச்ச பங்கமாகிறதால உங்களை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் அறியாமையை காட்டி சிக்கலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த உச்ச சூரியன் அப்படி ஒரு திமிரை கொடுப்பார்.
அப்போ மற்றவங்க பெரியவங்களும் வலுக்கிறாங்க. அவங்க உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதால நீங்கள் ரொம்ப ஓவராக ஆடினீங்கன்னா, பார்த்தியா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலையும் கொடை பிடிப்பான்னு. அதாவது ஒருத்தவன் போய் நம்ம உதவி கேட்குறோம், அவன் தன்னுடைய லெவல் தெரியாமல் எப்படி பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு மற்றவங்க பெரியவங்க உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்களுடைய பேச்சும் அப்படி வரும். பாதகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவீங்க. 2ல் ராகு இருக்கிறதும் சனியை போன்று வேலை பார்ப்பார். பேச்சு வித்தியாசமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றவங்க முறிவு பிரிவுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ல் அந்த கேது இருக்கிறப்ப. அப்புறம் சனி செவ்வாய் சேர்ந்து லக்னத்திலேயே இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறதால டோட்டலாக மற்றவங்க சூழலை கெடுத்துக்கொள்வது போல தான் உங்களோட பிஹேவியர், உங்களுடைய உணர்வுகள், அதுக்கேற்றபடி தான் சூழல் இருக்கும். யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓவராக வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறப்போ உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து வேளாண்டா அப்படின்னு ஒரு தூக்கி விட்டுடுற மாதிரி ஒரு அந்த மாதிரி தன்மையெல்லாம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள், அதாவது 14/4/2024 அன்று சூரியன் உச்சமாகிறார். அதுலேருந்து 10 நாட்கள் உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் இருப்பார். 3/10 கூடையவன், முயற்சி தைரிய வீரியத்திற்குரியவன், அண்டு தொழில் அந்தஸ்து மரியாதைக்குரியவனும் அங்கே இருக்கிறது. மற்றவங்க சூழல் அதை கெடுக்கிற மாதிரிலாம் வரும். ஜாக்கிரதை. 24க்கு அப்புறம் ஓரளவு நல்லா இருக்கும். இருந்தாலும் 2ல் செவ்வாய் இருக்கிறப்ப பேச்சு, ஏற்கனவே ராகு இருக்கார், பேச்சில் கவனம் தேவைன்னா. 2ல் செவ்வாயும் வர்றப்ப பாதகாதிபதி 8ஆம் இடத்ததிபதி இணைந்திருக்கிறப்ப வார்த்தையில் மகரமும் கவனமாக இருக்கணும், கும்பமும் கவனமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப, இல்லாட்டி பொருளாதார ரீதியாக பயங்கர சிக்கல்களை சந்திக்கிறது, இல்லாட்டி கெட்ட பேரை கெடுத்து கொள்வது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் 2 பேருக்கும் உண்டு. அதில் கும்பத்துக்கு அதிகம், மகரத்திற்கு ஓரளவு, கும்பத்திற்கு மிக அதிகம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த உச்ச சுக்கிரன் அப்படி பாதகத்தை பண்ணிடுவார். புதனும் எதிர்பாராமல் பேச வச்சு சிக்கலை ஏற்படுத்துவார். அந்த 3ல் உள்ள அந்த குரு பகவான் அண்டு சூரியன் டோட்டலாக கெடுக்க பார்ப்பாங்க. அந்த தைரியத்தை கொடுத்து நீங்கள் உங்கள் நிலைமையை இழந்துடக்கூடாது. அதனால தான் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே கொடுத்தபடி ஜெப தியானம் பண்ணிட்டீங்களா ஒரு சமநிலையில் இருப்பீங்க. பெரிய அளவு பாதிப்பு வராதபடி தப்பிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 60% துன்பங்கள்ங்கிறது குறையும். நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக குறையும். அந்த விழிப்புணர்வு வந்துடும். ப்ராப்பராக ஜெப தியானம் அண்டு அதை பண்ணிடுவீங்க. ஆன்ம சாதனை பண்ணி மனசை சமநிலையில் வச்சுக்குவீங்க. இதே கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா வம்பு. அது நீங்களே உணரலான்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடந்த 2-3 மாதங்களை அப்படி நடந்ததை நினச்சி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மையே நடக்கலை, ஒரே கஷ்டம் துன்பம் அப்படின்னா மிக எச்சரிக்கையாக ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். ஓரளவு நல்ல அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் வந்துச்சு, சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் அதிக அளவு துன்பங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.